ஒன்னொன்னா உனக்கு எல்லாம் செயல்படும். நான் அமோகமாக இருப்பேன், ஒரு குறவும் உனக்கு வராது. சந்தோஷமாக இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். இந்த சிங்கப்பெண்கள் நிகழ்ச்சி, பெண்ணுன்றது வந்து நல்ல நடவடிக்கை, பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அவரை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பி ஃபஸ்ட்டு அவரை பார்த்தது. அண்ட் அவர் இது கொண்டு வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து இந்த பெண்களுக்காக இது கொண்டு வர போகிறோம் அப்படின்றது தான். அதனால் இது கொண்டு வந்தது வந்து செம்ம ஹாப்பி. இப்போ தான் வந்திருக்காங்க, கற்றுக்கணும். அவங்க நம்ம தப்பு பண்ணுறாங்கன்றது மக்கள் இறங்கி நின்று கேள்வி கேட்குறாங்க, போராடுறாங்க. அப்படியே அதுலேருந்து அவங்க திருத்திக்கணும். அவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நல்லதுன்னு. கெஞ்சா சாராயம் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்லேயும் விற்கிதுங்க. எங்களால் அந்த வாடகை இருக்கிற வீட்டில் கூட நிம்மதியாக இருக்க முடியல. ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு வருவாங்க. அந்த உடனே எல்லாத்தையும் இன்னும் 1 month இப்போ தான் ஆயிருக்கு. நம்புகிறோம் நாங்கள் அவரை. சரியாக செய்யலைன்னா நம்ம கேள்வி கேட்கணும், ஆளை மாற்றணுன்றது. அவங்க முன்னாடி இருந்தவங்களை நம்ம என்ன சொன்னோமோ அதே தான் இவங்களுக்கும் கண்டினியூ ஆகும். அங்கங்கே பெண்கள் தனியாக இருக்க முடியல. இப்போது இதுவெல்லாம் இனிமேலுக்கு அந்த தனியாக இருக்கிற மாதிரி கஷ்டம் இல்லாமல் பார்க்கணும். இன்று இந்த நிகழ்ச்சி அழகப்பட்டது மிகவும் சந்தோஷமாக செயல்படுகிறது. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. காவல்துறையில் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் பங்களித்து இந்த சிங்கப்பெண்கள் அப்படிங்கிற நிகழ்வு நம்ம முதல்வர்கள் நடத்தி காமிக்கிறாரு. அதனால் அவர்கள் எல்லோரும் தைரியமாகவும் சந்தோஷமாகவும் எல்லாத்தையும் பாதுகாத்து ரட்சித்து ஃபேஸ் பண்ணவும் சேவ் பண்ணவும் கறக்கக்கூடிய தைரியத்தை அவர் வந்து அளிச்சிருக்காரு. கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாம் 1 by 1 எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வாக்கு, சொல்வாக்கு. பராசக்தியோட அனுகிரகத்தோட, அம்மா அப்பா போய் ஆசீர்வாதத்தோடு அவள் நல்லா மேன்மேலும் சிறப்பாக அவள் 6 ஐசர் மீட்ரு சீரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் இந்த சிங்கப்பெண் நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மேலும் ஒரு நிகழ்வுகளுக்கும் நான் வருவேன். ஒரு நிகழ்வுகளையும் நான் வந்து பேட்டி அளித்து பேசுவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் நிறைய பேசுவேன். ஆனால் டைம் வந்து குறிப்பிட்ட காலப்பட்டு பேசுவேன். நான் நிகழ்ச்சிக்கு பார்க்கறதுக்கு ஆசையாக வந்தேன். ஆனால் உள்ளுக்குள்ள விடவே மாட்டாங்க. ஒரே ஒரு நான் இது வந்துட்டு நமது தளபதி அவர்களுக்கும் நமது முதல்வர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்வது என்றால், தயவுசெய்து ஆர்வத்தோடும் பாசத்தோடும் வரும் இந்த ஒரு முதியவர்களான எல்லா நிகழ்வுகளை நடந்திருக்க அனைவருக்கும் காவல்துறை அவர்கள் உள்ள விடணும் அப்படிங்கிற அவர் நிகழ்வுகளை பார்க்கறதுக்கு அவர்கள் அனுமதி அளிக்கணும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் விஜயப்பா. அதுக்கு வந்து செயல்படுத்துறதுக்கு உண்டான தைரியத்தையும் இதை எங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். ஒன்றொன்னா உனக்கு எல்லாம் செயல்படும். நான் அமோகமாக இருப்பேன், ஒரு குறவும் உனக்கு வராது. சந்தோஷமாக இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். இந்த சிங்கப்பெண்கள் நிகழ்ச்சி அவங்க எல்லாருக்கும் தைரியம் அளித்து எல்லா டிவிஷன் நிற்பாருங்க. இன்னைக்கு கீர்த்தனா மேடம் இதுக்கு போயிருக்காங்க, தென்கொரியாவுக்கு போயிருக்காங்க. ஒரு பெண்மணி சிங்கப்பெண் நிகழ்ச்சி நாளில் நானும் ஒரு நிகழ்வு நாள் நீங்கள் நாளைக்கு 10ஆம் தேதி 30 நாள் நாளைக்கு நீங்கள் வந்து போன மாதம் இன்றைக்கி நிகழ்வு முதல்வராக பதவி ஏற்று நீங்கள் வந்து நாளையோட 1 மாத நிகழ்வு நிறைவு பெறுறது. அந்த நாளுக்கு நாளையே இன்றைக்கி நீங்கள் வந்து சிகரம் வைக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து சிங்கப்பெண்கள் நிகழ்வு வந்து இன்றைக்கி வந்து நிகழ்ச்சி நடத்தி காமிச்சிருக்கிறீங்க. நம்ம ராஜரத்னம் ஸ்டேடியம் மிகப்பெரிய ஃபேமஸான நிகழ்ச்சி ஸ்டேடியம். அதில் வந்து நீங்கள் நடத்துறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதனால் எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க நான் வேண்டிக்கிறேன். பரிபூர்ண ஆசீர்வாதம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தங்கமான மனசோட சந்தோஷமாக எல்லாரும் துணை நிற்பாங்க. நாட்டை பாதுகாத்து சேவ் பண்ணக்கூடிய திறமையை கடவுளோட அனுகிரகம் அழிக்கட்டும். ஓம் சக்தி பராசக்தி. ரொம்ப ஹாப்பி ஃபஸ்ட்டு அவரை பார்த்தது. அண்ட் அவர் இது கொண்டு வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து இந்த பெண்களுக்காக இது கொண்டு வர போகிறோம் அப்படின்றது தான். அதனால் இது கொண்டு வந்தது வந்து செம்ம ஹாப்பி. ஓகே, இனிமேல் அந்த குற்றமும் நடக்காது அப்படின்ட்டு அது வந்து அவரோட இது கொண்டு வந்துட்டாரு. இதுக்கப்புறமா எதுவும் நடக்காமல் இருக்கணும்னா மக்களும் கொஞ்சம் வந்து இது பண்ணணும். அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது நம்மளும் ரெஸ்பான்சிபிலிட்டின்றதை பொறுத்து தான் இருக்குது. மொத்தமாக நம்ம அவரை மட்டுமே சொல்ல முடியாது. நம்மளுக்காக தான் கொண்டு வந்திருக்காரு. ஆட்சியில் இருக்கும்போது ஒட்டுமொத்த பழிய போட்டாங்க. பட் வந்து அது நம்ம ஃபுல்லாக சொன்னால் நம்மளும் ரெஸ்பான்சிபிள் அது இது பண்ணிக்கணும். அவங்க அதுக்கான ஆக்ஷன்ஸ் எதுவும் எடுக்கலான்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. இப்போ நம்மளுக்குன்னு ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. இனிமேல் குறையும் நம்ம எதிர்பார்க்குறோம், குறையும் நம்புகிறோம். அது வந்து நம்மளும் அதுக்கேற்ற இனிஷியேட் பண்ணணும். நம்ம மக்கள் கொடுத்த வாக்குறுதிகள் பெண்களுக்கு 2500 ரூபாய் அதெல்லாம் இன்னும் பெண்டிங்ல அதை ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு வருவாங்க. அந்த உடனே எல்லாத்தையும் இன்னும் 1 month இப்போ தான் ஆயிருக்கு. நம்புகிறோம் நாங்கள் அவரை. கண்டிப்பாக நல்லது செய்வார் நம்புகிறோம் நாங்கள். அதே அதிருப்தி தொடர்ந்தா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது என்னன்னா, மக்கள் வந்து அதுக்கு பெருமளவு ஆதரவு கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஒருவேளை அதிருப்தி வந்தால் இவரையும் தூக்கி எறிவாங்க. கண்டிப்பாக நம்மளுக்காக வந்திருக்காங்க, நம்மளுக்கு செய்ய வந்திருக்காங்க. சரியாக செய்யலைன்னா நம்ம கேள்வி கேட்கணும், ஆளை மாற்றணுன்றது. அவங்க முன்னாடி இருந்தவங்களை நம்ம என்ன சொன்னோமோ அதே தான் இவங்களுக்கும் கண்டினியூ ஆகும். ஆமாம், தப்பு பண்ணுறாங்க, நம்மளுக்கு செய்யலைன்ற பட்சத்தில் நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகணும், மாற்றி தான் ஆகணும். இப்போ வந்து 1 month தான் ஆகுது, இன்னொரு 6 மாதம் டைம் கொடுங்கன்னு சொன்னாலுமே
எப்படி சொல்கிறது, ஆரம்பத்திலேயே ஒரு சொதப்பலான ஒரு ஆட்சியாக போயிட்டு இருக்கு, தொடர் மின்வெட்டு அப்படின்லாம் சொல்லப்படுது. அதை பற்றி நீங்கள் என்ன பார்க்குறீங்க? மக்கள் தான், ஓட்டு போட்ட மக்களே ரோட்டில் இறங்கி போராடுறாங்க. அது ஏன்னா நம்ம வந்து கன்சப்ஷன் வந்து நிறைய அதிகமாயிட்டே இருக்குது நம்மளுக்கு. இப்போ வெயில் காலம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். நிர்வாக சீர்கேடு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து இப்போ தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம எடுத்த உடனே ஒருத்தர் மாதிரி குற்றச்சாட்டு வைக்க முடியாதுன்றதுனால தான் நம்மளுக்கு. ஸோ இந்த சீசன்லாம் நம்மளுக்கு ஒரு இதுவாக தான் இருக்குது, ட்ராபேக்காக தான் இருக்குது நம்மளுக்கு. இது நிறைய இன்னும் கற்றுக்கணும். ஏன்னா இப்போ தான் வந்திருக்காங்க, கற்றுக்கணும். அவங்க நம்ம தப்பு பண்ணுறாங்கன்றது மக்கள் இறங்கி நின்று கேள்வி கேட்குறாங்க, போராடுறாங்க. அப்படியே அதுலேருந்து அவங்க திருத்திக்கணும். அவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நல்லதுன்னு தோணுது. ஏன்னா சோர்சஸ் நிறைய நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ பாப்புலேஷன்ஸ் அதிகமாகிடுச்சு, எல்லார் வீட்லேயும் ஏசி அதெல்லாம் இதுவாகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நம்மளும் இது பண்ணுற தான் கொஞ்சம் இது பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி இருக்குது. முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி பரவாயில்ல, பத்திரிகையாளரை சந்திக்காமல் இருக்கலாம். ஏன்னா ஒரு கட்சியுடைய தலைவர், இப்போ அவர் மக்கள் பிரதிநிதி, தொடர்ச்சியாக ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணாமல் இருக்காருன்ற ஒரு குற்றச்சாட்டு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான், அது மீட் பண்ணணும். அவர் கொஞ்சம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காருன்னு தோணுது. கொஞ்சம் எல்லாம் இதுவானனும் கண்டிப்பாக அவர் மீட் பண்ணுவார், இது பண்ணுவார் கண்டிப்பாக. சிங்கப்பெண் அதிரடிப்படை இல்லை, ஃபர்ஸ்ட் அவரை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது வந்து போக போக எல்லாமே இந்த கற்பழிப்பு அந்த மாதிரி எல்லாமே அதிகமாக இருந்துச்சு போன ஆட்சியில். ஆனால் அது இதில் தொடராதுன்னு நம்புகிறோம். Actually, first of all, I'm so happy because the first time I saw him and he brought this Singapen force, he will do the best and I'm so happy. That's all. Are you very sure that any crime would never happen in future? No, it will not happen. He will do the best. That's all. Because even he became a CM, a lot of issues happened, right? In Coimbatore, recently in Tanjore, everywhere, it's still happening. Hereafter it won't happen. That's all. He will make sure that Because he launched the Singapen Adredipade, hereafter it won't happen. hereafter it won't happen. He will do his best. அங்கங்கே பெண்கள் தனியாக இருக்க முடியல. இப்போது இது வரலாம் இனிமேலுக்கு அந்த தனியாக இருக்கிற மாதிரி கஷ்டம் இல்லாமல் பார்க்கணும். ஐநாவரத்தில் எல்லாம் ஆம்பளைங்க சரியில்லை. பெண்களால் தனியாக போக முடியல, வர முடியல. ஐநாவரம் இதுக்கு முன்பும் காவல்துறையில் நடவடிக்கை எடுத்து காவல்துறையில் புகார் கொடுத்தா கூட காவல்துறைங்க சரியில்லை. ஐநாவரம் பேர் K4, சாந்தி காலனி, போலீஸ் ஸ்டேஷனில் லேடிஸ் போலீஸு ஜென்ட்ஸ் போலீஸு எதுவும் சரியில்லை. ஒருத்தர் 3 லட்சம் தரணும் அம்ஜிகரில் என்னப்போ வாங்கினது திருவாரூருக்கு போயிடுச்சிங்க. அதுக்கு 8 வருஷமாக சாந்தி காலனியில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கின்னு கம்ப்ளைண்ட்டை திருப்பி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் கேட்குறாங்க. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டை காசை வாங்கி தரல. அந்த பொம்பளைக்கிட்ட பணத்தை வாங்கின்னு ஒரு லேடிஸ் போலீஸ் என்னையும் அடிச்சிட்டாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களையும் அடிச்சிட்டாங்க. புரிஞ்சிச்சா? இன்னும் அந்த பணம் வரல. இன்றைக்கி என்ன பண்ண, விஜயோட எம்எல்ஏ கிட்டே போய் லெட்ரு எழுதி கொடுத்துட்டு வந்தேன். எங்கள் சாந்தி காலனி எம்எல்ஏ ராம்குமார் கிட்ட லெட்ரு எழுதி கொடுத்துட்டு வந்தேன் நான். இந்த மாதிரி 8 வருஷமாக இந்த சாந்தி காலனி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் அவர் இருக்கிறார், ராம்குமார் எம்எல்ஏ, விஜயோட எம்எல்ஏ. இந்த மாதிரி 8 வருஷமாக நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துனுங்கிறேன். அந்த பணத்தை வாங்கி தரல. அவகிட்ட பணத்தை வாங்கிக்கின்னு, எனக்கு தர வேண்டியவகிட்ட பணத்தை வாங்கிக்கின்னு என்னையும் லேடிஸ் போலீஸ் அடிச்சிட்டாங்க. நான் மனித உரிமை ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட அந்த கம்ப்ளைண்ட்டை மனித உரிமை ஆணையர்கள் எடுக்கலை. எங்களுக்கு தெரியாது போமான்னு சொல்லி எங்கிட்ட ஒரு லெட்ரு எழுதி கையெழுத்து கேட்டாங்க. நான் போடல. பணம் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லி மனித உரிமை ஆணையத்தில் கூட என்னை வெளியே தள்ளிட்டாங்க. 8 வருஷமாக மனித உரிமை ஆணையம், போலீஸ் ஸ்டேஷனு. முன்பு இருந்த காவல்துறை சரியில்லை. முதல்ல அமைச்சரும் சரியில்லை. சாராயத்தை குடிச்சுட்டு கண்ட இடத்துல சண்டை நடக்குது. கெஞ்சா சாராயம் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்லேயும் விற்கிதுங்க. எங்களால் அந்த வாடகை இருக்கிற வீட்டில் கூட நிம்மதியாக இருக்க முடியல. புரிஞ்சிச்சா? இப்போ எல்லாமே நிற்கலையே. இன்னும் இவர் நடவடிக்கை எடுத்தால் தானே நிற்கும். வீட்டுக்கு நடக்குது கெஞ்சா சாராயம் பிஸ்னஸ்ஸு. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்காரங்களும் சரியில்லை, லேடிஸ் போலீஸு ஜென்ட்ஸ் போலீஸு எதுவும் சரியில்லை. வக்கீலுக்கிட்ட போனால் வக்கீலும் என்னான்றாங்க, 5000 கொடு 10000 கொடுன்னு கேட்குறாங்க. நாங்கள் எங்கேருந்து பணம் இல்லாதவங்க எப்படி கொடுக்க முடியும்? விஜய் அவர்கள் புது சிஎம்மாக பொறுப்பேற்றுக்க. இந்த பெண்ணுன்றது நல்ல நடவடிக்கை, பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்காக தான் நான் இங்கே சொல்ல வந்தேன், பார்க்க வந்தேன், அவரை லெட்ரு எழுதி கொடுக்க வந்தேன். ஏன் உள்ளே போகாமல் வெளில எங்கே உள்ளே விட மாட்டுறாங்களே. நான் வந்தது லேட்டாக வந்தேன். பாஸ் வாங்கினீங்களா? பாஸ் வாங்கலையே. பாஸ் கொடுப்பாங்களா?